பட்ட விஷயம் பேசுகிறேன். ராமலிங்கம் கார்த்திக்ன்றவர் சேலத்தை சேர்ந்த ஒரு நன்னீரில் நான் அடுப்பு எரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு வச்சிங்களேன். அது வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. இது சம்பந்தமாக தமிழ்நாடு அரசு உடனடியாக ஒரு விஞ்ஞான ஆய்வுக்குழு அமைத்து இது சாத்தியமா, இது சரியானதா, சரியான முறையில் இயங்குகிறதா என்பதெல்லாம் ஆய்வு செய்து அவருக்கு அங்கீகாரம் கொடுத்து உரிய மரியாதை செய்ய வேண்டும். இந்த தண்ணின்றது பாருங்கள், இயற்கையுடைய படைப்பு. ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்தது தான். ஹைட்ரஜன் எரியக்கூடியது, ஆக்சிஜன் அந்த எரியறதுக்கு ஊக்குவிக்கக்கூடியது. இந்த H2O இதுதான் தண்ணியோடைய மூலக்கூறுகள். H2O அதை ரெண்டாக மின்னார் பகுப்பு பண்ணால் ஹைட்ரஜன் தனியாக வரும், அது எரிபொருளாகும். இதை மின்னார் பகுப்பு எலக்ட்ரோலைசிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நாளாகுன்றதை விட அதுக்கான மின்சார செலவு, அந்த எலக்ட்ரோலைசிஸ்க்கான மின்சார செலவு அதிகமாக இருப்பதால் இந்த பல ஆண்டு காலமாக இந்த திட்டங்களில் செயல்பாட்டில் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் இவர் சொல்கிறாரு, ரொம்ப ஒரு பேட்டரியை வச்சு நான் எலக்ட்ரோலைசிஸ் பண்ணி கேஸ் எடுப்பேன்னு. அப்படி வந்தால் எதிர்காலத்தில் வாகனங்கள்லாம் தண்ணியிலே ஓடக்கூடிய நிலை வந்துடும். அதை நம்ம வரவேற்கணும். விஞ்ஞானம் மக்களுக்கான விஞ்ஞானமாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள தான் வேண்டும். அதை மக்களுக்கு பயன்பாட்டுக்கு ஒரு அடுத்த கட்ட புரட்சியை ஏற்படுத்தும். இது சம்பந்தமாக இன்றைக்கி மீடியாவில், ஊடகத்தில் எல்லாமே பிரம்மாண்டமாக கொண்டு இருக்குது. அதுக்கு கேஸு கூட ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மார்க்கெட்டுக்கு வருதுன்னு சொல்லி ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் எல்லாத்துலேயும் பார்க்குறேன். இது சம்பந்தமாக மு.க. ஸ்டாலின் அவர்கள், தமிழ்நாடு முதலமைச்சர், உடனடியாக விஞ்ஞான ஆய்வுக்குழு அமைத்து விஞ்ஞானிகளை வைத்து இதை எப்படி சாத்தியம், அதனுடைய செயல்பாடுகள் என்ன, அதை உடனடியாக அரசாங்கம் அங்கீகாரம் பண்ணி நடைமுறை கொண்டு வர முடியுமா, இதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் ஒரு முதலமைச்சருடைய கடமை. அவர் பாட்டில் ஊர் சுற்றிக்கிட்டு இருந்தால் சரி கிடையாது. இந்த மாதிரி பிரதம மந்திரி தான் ஊர் சுற்றுறாருன்னா முதலமைச்சர் அது மாதிரி ஊர் சுற்றக்கூடாது. இதெல்லாம் பார்த்து இது ஒரு பெரிய விஷயங்க, ஒரு புரட்சி. தண்ணியிலிருந்து நம்ம எரிபொருளை உண்டாக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு சாதாரணமாக வந்துடுச்சின்னு சொன்னால் உலகமே மாறிடும். நானும் இது சம்பந்தமாக பல்வேறு விஷயங்களை ஆய்வு செய்து கொண்டு இருக்கிறவன் தான். நான் முதலே ஆட்டோமேட்டிக் எலக்ட்ரிக் சிஸ்டத்தில் கொண்டு அதன் மூலமாக மின்சக்தி உற்பத்தி பண்ணி வாகனம்லாம் ஓட்டணும்னு ஆய்வு பண்ணி கொண்டு இருக்கிறேன். அது இன்னும் என்னால் நடைமுறைப்படுத்த முடியல. இருந்தாலும் இந்த ராமலிங்கம் கார்த்திக் செஞ்சிருக்கிற ஒரு சாதாரண விஷயம் இல்லைன்றதான் நான் நினைக்கிறேன். இது உண்மையாகவும் இருக்கும் பட்சத்தில் ஒரு தலைமுறை மாற்றமே ஏற்படும். எப்படி செல்ஃபோன்லாம் இன்றைக்கி தலைமுறை எப்படி அது நல்லதுக்கு வந்தது, ஆனால் சீரழிஞ்சு போச்சுன்றது வேறு. நல்லதுக்கு வந்ததை தவறாக பயன்படுத்துவதில் மனிதனை மாதிரி வல்லமைப்படுத்தவும் எவனுமே கிடையாது. தப்பியே அழகாக நல்லதையே தப்பாக்கிடுவான். அப்படிப்பட்ட மனித புத்தி உள்ளவனுங்க. சரி இருக்கட்டும். இந்த எரிபொருள்ன்றது மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். எதிர்காலத்தில் இந்த பெட்ரோலியத்தெல்லாம் ஒழித்து கட்டிடலாம். பெட்ரோலியம் இல்லாத உலகத்தை கொண்டுட்டு வர வேண்டும். புரியுதுங்களா? அதுதான் என்னுடைய ஆசையும். இது சம்பந்தமாக உடனடியாக முதலமைச்சர் கவனத்தில் எடுத்துக்கொண்டு உடனே செயல்பாட்டுக்கு உடனே அதை சம்பந்தமாக ஒரு ஆய்வுக்குழு அமைக்க வேண்டும். இதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். அந்த காலத்தில் காமராஜர் ஜுவாலான்னு சொல்லிட்டு க்ரூட் ஆயிலையும் தண்ணியை ஒரு 2 பக்கமும் கலந்து விட்டாங்கன்னா படப்படன்னு வெடித்து அடுப்பு எரிஞ்சுதா என் தகப்பனர் ராமானுஜம். அவர் ஒரு மிகப்பெரிய டாக்டராக, மருத்துவராக இருந்தாலும், எம்பிபிஎஸ் படித்த டாக்டராக இருந்தாலும், அவர் பல்வேறு விஞ்ஞான விஷயங்களையும் என்னிடம் நாங்கள் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது என்கிட்ட சொல்லுவார். அவர் மகன்ற முறை என்கிட்ட பல விஷயங்களை சொல்வார். அந்த மாதிரி காமராஜர் ஜுவாலான்னு ஒன்று இருந்துச்சு, அதெல்லாம் செயல்பாட்டில் இல்லாமல் போயிடுச்சுப்பா அப்படி சொல்லுவார். இன்றைக்கி ஹைட்ரஜனை ஈஸியாக உடைத்து தண்ணியிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு சக்தி பெற்ற எவனோ அவன் ஒரு பெரிய ஆள் தான். அதை நம்ம பாராட்டணும். அதை செஞ்சிட்டு இருக்காருன்னு வச்சிங்களேன். அதோடைய சாத்தியக்கூறுகள் என்னென்னு பார்த்து அதை சந்தைக்கு கொண்டு வர வேண்டும். இதுதான் என் அன்பான வேண்டுகோள். மக்களை இது சம்பந்தமாக எல்லாரும் இது சம்பந்தமாக ஆய்வு செய்ய மு.க. ஸ்டாலினுக்கு வேண்டுகோள் கொடுங்க. ஒரு தமிழன் அதை சாதித்து விட்டாருன்னா அது மிகப்பெரிய பெருமை எல்லாருக்கும். அந்த ராமலிங்கம் கார்த்திகோடைய சாதனை என்ன என்பதை ஆய்வு செய்துவிட்டு அதை நம்ம நல்ல முறையில் இருந்துச்சுன்னா அங்கீகாரம் பண்ண போகிறோம். நன்றி, வணக்கம். ராமர் பிள்ளை ஒரு பெட்ரோல்னு சொன்னார், அவர் கதை விட்டார். ராமர் பிள்ளை மூலிகை பெட்ரோல், அந்த பெட்ரோல் அதெல்லாம் நடைமுறையில் இல்லாத விஷயம். அவர் நிறைய தவறுகளை செய்தார். அவருக்கே நம்ம ஒரு பெரிய நேரத்தில் அங்கீகாரம் கொடுத்தோம். தெரியுதுங்களா? அது விஞ்ஞான ரீதியாக தப்புன்னு கண்டுபிடிச்சி
ஐஐடியில் அவரை ஒதுக்கிட்டாங்கன்னு வச்சிங்களேன். அந்த மூலிகை பெட்ரோலுங்க. ஆனால் டீசல் உற்பத்தி பண்ணலாம், பயோடீசல்லாம் உற்பத்தி பண்ணலாம். அதெல்லாம் நிறைய காட்டுமணி தழியை வளர்த்தோம்னா அது பயோடீசல் பண்ணலாம், அதெல்லாம் செய்யலாம். அந்தளவுக்கு நம்ம மக்களுக்கு அந்த அறிவுன்றது கொஞ்சம் கம்மி தான். எது எப்படியோ இதை நம்ம ஆய்வு செஞ்சுட்டு ஏற்றுப்போம். நன்றி, வணக்கம்.